Hi everyone. இன்னைக்கு வீடியோ டியூட்டோரியல்ல நம்ம TestNG in Selenium WebDriver என்னன்னு பார்க்க போறோம். So in previous வீடியோல வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா JUnit in Selenium WebDriver என்னன்னு பார்த்தோம். So JUnit என்றது ஒரு Java framework. அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம டெஸ்ட்டை யூனிட் வைஸ் பண்ணலாம்னு பார்த்தோம். அதே மாதிரி more than ஒரு டெஸ்ட் கேசஸை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னதும் JUnitல பார்த்தோம். Asserts என்ற கான்செப்டும் JUnitல பார்த்தோம். ஸோ இது வந்து TestNG அப்படின்றது என்னன்னா டெஸ்டிங்க்குனே டெவலப் பண்ணப்பட்ட ஒரு ஃப்ரேம்வொர்க். ஸோ இதை டெஸ்டிங்காக தான் மெயினாக யூஸ் பண்ணுவோம். TestNG அப்படின்றது என்ன மீனிங்னா டெஸ்ட் அப்படின்றது வந்து நம்ம டெஸ்டிங்காகவும் NG வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெஸ்ட்டை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற ஒரு ஃப்ரேம்வொர்க் தான் வந்து TestNG ஃப்ரேம்வொர்க்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கை வந்து இன்னும் எஃபெக்டிவாக ஆக்கிடலாம். ஸோ இந்த TestNGலேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அனடேஷன்ஸ் இருக்குது. JUnitல வந்து ஒரு 5-6 அனடேஷன்ஸ் 7 அனடேஷன்ஸ் இருந்துச்சு. பட் JUnitஐ கம்பேர் பண்ணும்போது TestNGல உங்களுக்கு வந்து நிறைய அனடேஷன்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து என்னென்ன அனடேஷன்ஸ்னால் மெயின் அனடேஷன்ஸ் வந்து attest. ஸோ அட்டெஸ்ட்டில் தான் நீங்கள் வந்து உங்கள் டெஸ்ட் எல்லாம் வைப்பீங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற மாடியூல்ஸ் இல்லைனா டெஸ்ட்டுக்கு அப்புறம் எக்ஸிக்யூட் ஆகிற மாடியூல்ஸ் எல்லாமே வேறு வேறு அனடேஷன்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ JUnitஐ கம்பேர் பண்ணும்போது இதில் என்னென்ன அனடேஷன்ஸ் இருக்குன்னா எல்லா அனடேஷனுக்கும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்ற கேஸ் இருக்குது. ஸோ பிஃபோர் மெத்தட், ஆஃப்டர் மெத்தட், பிஃபோர் கிளாஸ், ஆஃப்டர் கிளாஸ், பிஃபோர் சூட், ஆஃப்டர் சூட்னு நிறைய இருக்குது. அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் TestNG க்ரியேட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு லைப்ரரியில் எங்கே உங்கள் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே போய் TestNGயை ஆட் பண்ணணும். ஸோ செலக்ட் நியூ பில்ட் பாத்தில் போயிட்டு ஆட் லைப்ரரியில் TestNGன்னு கொடுத்து நெக்ஸ்ட் ஃபினிஷ்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு TestNG வந்து ஆட் ஆகிடும். நார்மலாகவே எக்லிப்ஸில் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்படி உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வரலன்னா நீங்கள் எக்லிப்ஸ் மார்க்கெட் பிளேஸில் போயிட்டு TestNGயோட பிளக்கினை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா TestNGயோட ஃபைல்ஸ் எல்லாமே லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாம் ஜார் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற பேக்கேஜஸ், மெத்தட்ஸ் எல்லாமே இந்த லைப்ரரியிலேருந்து தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்கள் பேக்கேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக நியூவில் போயிட்டு கிளாஸ் இல்லைன்னா JUnit டெஸ்ட் கேஸ்னு செலக்ட் பண்ணுவோம். பட் இங்கே நியூ இல்லாத TestNGனே செலக்ட் பண்ணி கிரியேட் TestNG கிளாஸ்ன்னு கொடுப்போம். இப்போ கொடுத்துட்டு கிளாஸ் நேம் அப்படின்னு கொடுத்து உங்களுக்கு என்ன கிளாஸ் நேம் வேணுமோ அதை கொடுங்க. நான் இங்கே TestNG டெமோ அப்படின்ற கிளாஸ் நேம் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே உங்களுக்கு என்னென்ன அனடேஷன்ஸ் தேவையோ அந்த அனடேஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இதில் இருக்கிறது வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணும் போதே அனடேஷன்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்ட்ரக்சர் அதுக்கேற்ற மாதிரி க்ரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் புதுசாக எல்லாமே எழுதிட்டு இருக்க வேணாம். ஸோ இப்போ சாம்பிள் XML சூட் ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஒரு சூட் ஃபைல் நேம் கொடுக்குறேன். இங்கே sample.xmlனு. ஸோ எதுக்காக அப்படின்னா ஒரு டெஸ்ட்டுக்கு மேலே ரன் ஆகணும்னா நம்ம சூட்டை வச்சு ரன் பண்ணிக்கலாம். JUnit சூட் மாதிரியே தான் இங்கே TestNG சூட், பட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட சூட் ஃபைலும் ஜென்ரேட் ஆச்சு, உங்களோட TestNG ஸ்ட்ரக்சரும் ஜென்ரேட் ஆச்சு. இப்போ attest annotation, before method, after method, before class, after class, before test, after test எல்லாமே இங்கே செலக்ட் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே வாய்ட் அப்படின்னு தான் இருக்குது. நம்ம JUnitல வந்து பிஃபோர் கிளாஸ் வந்து ஸ்டாட்டிக், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினாக இருக்கும். பட் இங்கே வந்து எல்லாமே ரிட்டர்ன் டைப், ஸ்டாட்டிக் எதுவுமே ஸ்டாட்டிக் இல்லை. ஸோ இப்போது எப்படி இது ஸ்ட்ரக்சர் எக்ஸிக்யூட் ஆகுதுன்றதை பார்க்குறதுக்காக நம்ம அட்டெஸ்ட்டில் வந்து நம்ம டெஸ்டிங்கோட ஃப்ளோவை பார்க்குறதுக்கு ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறோம். இங்கே வந்து நான் TestNG டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன்.
ஸோ அந்தந்த மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி நேம்ஸை வந்து நம்ம இங்கே இதில் கொடுக்க போகிறோம். ஸோ JUnitல வந்து உங்களுக்கு வெறும் பிஃபோர் கிளாஸ் மட்டும்தான் இருந்தது டெஸ்ட். ஸோ இந்த 3 தான் வந்து மேக்ஸிமம் இந்த அனடேஷன்ஸாக இருந்தது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு முன்னாடி கிளாஸ் யூஸ் பண்ணலாம், மெத்தட் யூஸ் பண்ணலாம், டெஸ்ட் யூஸ் பண்ணலாம், சூட் யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து அதை விட இங்கே நிறைய உங்களோட வெப்பேஜை வந்து நிறைய யூனிட் வைஸ் டிவைட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது அப்புறம் வந்து இதில் மெயின் இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்னென்னா அது ஜாவாவோடது. ஸோ அது ஜாவாவோடதுன்றனால அது ஜாவா ரிலேட்டட் இதுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். பட் உங்களோட டெஸ்டிங்காக எல்லா டெஸ்டிங் கான்செப்டையும் சப்போர்ட் பண்ணி உங்கள் டெஸ்ட்டை ரன் பண்ணணுன்னா நீங்கள் அதுக்கு TestNG ஃப்ரேம்வொர்க் தான் யூஸ் பண்ணணும். ஸோ பிஃபோர் டெஸ்ட் இருக்குது, ஆஃப்டர் டெஸ்ட், பிஃபோர் சூட் எல்லாமே இருக்குது. ஸோ ஆஃப்டர் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் எப்படி எக்ஸிக்யூட் ஆகணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட்டை கொடுத்துருங்க. ஆஃப்டர் சூட் இப்போ எல்லா அனடேஷன்ஸும் நீங்கள் கொடுத்துட்டீங்க. சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நார்மலாக JUnit ரன் பண்ணும்போது JUnit டெஸ்ட்டுன்னு ரன் பண்ணுவீங்க. பட் இதை TestNG டெஸ்ட்டுன்னு தான் ரன் பண்ணும். ஜாவா வந்து ஜாவா அப்ளிகேஷன், JUnit வந்து JUnit டெஸ்ட்டு, TestNG வந்து TestNG டெஸ்ட். இப்போ ரன் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்குன்றது TestNGல தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஸ்ட்ரக்சரில் எப்படி செலீனியம் வெப் டிரைவர் ஸ்கிரிப்டை எம்பர்ட் பண்ணுறதுன்னு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிஃபோர் சூட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, அப்புறம் தான் பிஃபோர் டெஸ்ட்டு, கிளாஸ், மெத்தட். ஸோ எந்த ஆர்டரில் அது வந்துச்சோ அதே ஆர்டரில் க்ளோஸ் ஆகிருக்கு. மெத்தட் க்ளோஸ் ஆனோன்னு கிளாஸ் க்ளோஸ் ஆனோன்னு டெஸ்ட் க்ளோஸ் ஆனோன்னு சூட். பட் சூட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் ரன் ஆகி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் சூட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா இதை நம்ம TestNG டெஸ்ட்டாக ரன் பண்ணியிருக்கோம். சிங்கிள் டெஸ்ட்டாக ரன் பண்ணால் இப்படி தான். ஸோ இப்போ நம்ம மோர் தேன் ஒன் டெஸ்ட்டாக ரன் பண்ணால் சூட் வந்து நம்மளோட மாடியூல்ஸ் கூடயே சைமல்டேனியஸாக ரன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே TestNG ரன்னிங்க்கு பாத் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நம்ம தனித்தனியான டெஸ்ட்டாக ரன் பண்ணுறதுனால அந்த பர்டிகுலர் சாம்பிள் XML சூட்டில் தான் உங்களோட ரிசல்ட் எல்லாம் எவ்வளோ டெஸ்ட் ரன் ஆகிருக்குன்றது இருக்கும். இப்போ இதுதான் ரிப்போர்ட். ஸோ நார்மலாக செலீனியம் வெப் டிரைவில் ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ப்ராஜெக்டில் என்ன பேக்கேஜில் என்ன டெஸ்ட் ரன் ஆகிருக்குன்ற ரிசல்ட் வரும். அது பாஸாக ஃபெயிலா அப்படின்ற ரிசல்ட்டும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்க்கு சாம்பிள் XML அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணும் போதே ஒரு சூட் ஃபைல் க்ரியேட் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா சூட் நேம் சூட்டுன்னு இருக்குது, பேரலல் ஃபால்ஸ், ஒரு சூட் பேர், ஒரு டெஸ்ட் பேர், அந்த டெஸ்ட்டுக்குள்ளே என்ன கிளாஸ் எக்ஸிக்யூட் ஆகணும், அந்த கிளாஸோட பேக்கேஜ் நேமும் கிளாஸ் நேமும் கொடுத்துருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய கிளாஸ் ரன் ஆகணும்னா அந்த கிளாஸஸ்க்குள்ளேயே நிறைய கிளாஸஸ் கொடுத்துக்கலாம், இல்லை பேக்கேஜையும் கிளாஸ் நேமையும் மாற்றி கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பேக்கேஜ்க்குள்ளே இந்த TestNG டெமோ அப்படின்ற ஒரே ஒரு TestNG கிளாஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு டெஸ்ட் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணால் எப்படி ரன் ஆகுதுன்றதை பார்த்தோம். இதே 2 டெஸ்ட் அனடேஷன் வச்சா ஸ்ட்ரக்சரில் என்ன சேஞ்சஸ் ஆக போகுதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ TestNG test1ன்னு கொடுத்துட்டு மெத்தட் நேமையும் மாற்றிடணும். இப்போ உங்களோட டெஸ்ட்டை செலக்ட் பண்ணி TestNG டெஸ்ட்டுன்னு ரன் பண்ணுங்க. So run as TestNG test. இப்போ உங்கள் டெஸ்ட் ரன் ஆச்சு. உங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் ரெண்டு டெஸ்ட் காமிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், பட் பிஃபோர் மெத்தடோ ஆஃப்டர் மெத்தடோ எவ்ரி டெஸ்ட்டுக்கும் முன்னாடியும் பின்னாடியும் ரன் ஆகிருக்கு. ஸோ எல்லா டெஸ்ட்டுக்கு முன்னாடி பிஃபோர் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும், அந்த டெஸ்ட் முடிஞ்ச உடனே ஆஃப்டர் மெத்தட். அதே மாதிரி இன்னொரு டெஸ்ட் இருந்தால் பிஃபோர் மெத்தட் வரும், ஆஃப்டர் மெத்தட். ஸோ இந்த மாதிரி உங்கள் டெஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் மாடியூல்ஸை டெஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன வரணும்,
பின்னாடி என்ன வரணுன்றது எல்லாமே நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட் கொடுத்தனால பாஸ்டில் F1 அப்படின்னு 2 தடவை வந்திருக்கு. ஸோ இதை டெஸ்ட்டாக ரன் பண்ணனால இந்த சூட் ஃபைலில் தான் ரிசல்ட்டு கெட் ஆகிருக்கு. ஸோ அதை காப்பி பண்ணி உங்களோட சிஸ்டம் பாத்தில் போட்டிங்கன்னா அந்த XML ஃபைல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த XML ஃபைலை செலக்ட் பண்ணி நோட்பேட் ஆர் வேர்ட் இல்லைன்னா வேறு ஏதாச்சும் வேர்ட் பேட் யூஸ் பண்ணி இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு sample.xmlோட ரன் பண்ணும் போது ஜென்ரேட் பண்ண சூட் ஃபைல் இது. ஏன்னா TestNG ஒரு சூட் ரெஃபரன்ஸ் வச்சு தான் ரன் ஆகும். ஈவன் அது TestNG டெஸ்ட்டாக இருந்தாலும் சூட்டாக இருந்தாலும். இப்போ பார்த்தீங்கன்னா சூட் நேம் வந்து டிஃபால்ட் சூட், டெஸ்ட் வெர்ப்ரோஸ் 2 நேம் டிஃபால்ட் டெஸ்ட், கிளாஸ் நேம் எல்லாமே. அங்கே சூட் நேம் சூட்டுன்னு இருந்துச்சு. அது வந்து நம்ம யூஸராக மேனுவலாக க்ரியேட் பண்ணது. இது வந்து ரன் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக அது க்ரியேட் ஆகி பண்ணது. இன்னொரு தடவை வேணாலும் உங்கள் டெஸ்ட்டை ரன் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டெஸ்ட்டை வச்சு ரன் பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி டிஃபால்ட் சூட்டில் தான் வந்து அது எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். பாருங்கள் அதே பார்த்து. பட் ஒவ்வொரு தடவை நீங்கள் காப்பி பண்ணி ரன் பண்ணும்போது custom.suit வந்து ஜஸ்ட் ஐடி மட்டும் மாறும். பட் உள்ளுக்கு இருக்கிற சின்டாக்ஸ் உங்கள் டெஸ்ட் ரன்க்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கும். ஸோ ஓப்பன் வித் நோட்பேட். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருந்த மாதிரியே தான் இங்கே வந்திருக்கு. ஸோ இது வந்து TestNG டெஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணால், இதே TestNG சூட்டாக எக்ஸிக்யூட் பண்ணனா எப்படி வரும், என்ன அவுட்புட் வரும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே கிளாஸ் டெஸ்ட் ஆனால் கடைசியாக தான் சூட் இதாக இருக்குது. ஸோ உங்கள் சூட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ டிசைன் அப்படின்னா வந்து என்னென்ன டேக் நேம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்றது தான் டிசைனில் வரும். ஸோ உங்கள் டிசைனில் எந்த எடிட்டும் பண்ண முடியாது. ஸோ உங்களோட சோர்ஸில் தான் எடிட் பண்ண முடியும். ஸோ சோர்ஸில் வந்து சூட் நேம் வந்து சூட்டுன்னும் பேரலல் வந்து ஃபால்ஸ்னும் கொடுத்துருக்கு. டெஸ்ட் நேம் டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கு. அந்த டெஸ்ட்டுக்குள்ளே என்னென்ன எக்ஸிக்யூட் ஆகணும்னு. ஸோ கிளாஸ் நேமில் பேக்கேஜ் நேம் டாட் கிளாஸ் நேம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் நேம் இந்த sample.xml நம்ம ரன் பண்ணுறோம் சூட்டாக. எப்படின்னா ரன் ஆஸ்ன்னு கொடுத்துட்டு TestNG சூட் அப்படின்னு ரன் பண்ணணும். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா உங்கள் டெஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகிறதுல TestNG டெஸ்ட்டுக்கும் TestNG சூட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. உங்கள் கன்சோலில் பார்த்தீங்கன்னா பிஃபோர் டெஸ்ட் ஆஃப்டர் டெஸ்ட் ரன் ஆன மாதிரி ஆஃப்டர் டெஸ்ட்டுக்கு அப்புறமே ஆஃப்டர் சூட் ரன் ஆகிருக்கு. சூட் ரன் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து ரிசல்ட்டே ஜென்ரேட் ஆகிருக்கு. டோட்டல் டெஸ்ட் ரன் வந்து 1 ஃபெயிலியர் 0 ஸ்கிப் 0 அப்படின்னு. ஸோ அங்கே மேலே URL பார்த்தீங்கன்னா வேறு URL sample.xml என்ற URL வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. customsuit.xml ஜென்ரேட் ஆகலை. ஸோ சூட்டாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம சூட்டில் என்ன கொடுத்தோமோ அதை எடுத்து தான் ரன் ஆகும். பட் நார்மல் TestNG டெஸ்ட்டுன்றப்ப அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு சூட் க்ரியேட் பண்ணி ரன் ஆகும். ஸோ உங்களோட செலீனியம் கோடை வந்து இதில் எம்பர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட ரெஃபரன்ஸ் லைப்ரரியில் உங்கள் ப்ராஜெக்டில் ரெஃபரன்ஸ் லைப்ரரி இல்லைனா பில்ட் பாத்தில் போய்ட்டு செலீனியம்க்கு தேவையான ஜார் ஃபைலை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட TestNG ஸ்கிரிப்டில் எங்கே வேணுமோ அங்கெல்லாம் உங்களோட செலீனியம் மெத்தட்ஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த TestNG டெமோன்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நான் சில அனோட்டேஷன்ஸ் மட்டும்தான் கொடுத்து ரன் பண்ணியிருக்கேன். இதிலே பிஃபோர் குரூப், ஆஃப்டர் குரூப், பேராமீட்டர், டேட்டா ப்ரொவைடர்ஸ், லிசனர்ஸ் அப்படின்னு நிறையா இருக்குது. ஸோ எப்போ எதெல்லாம் தேவையோ அப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணால் போதும். பட் மெஜாரிட்டியாக நீங்கள் வந்து மெத்தட் கிளாஸ் டெஸ்ட் மட்டும் மெயின். மோர் தேன் 1 டெஸ்ட்டாக ரன் பண்ணும்போது சூட் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ செலீனியம் கோடையும் இன்க்ளூட் எங்கே வேணாலும் நீங்கள் செலீனியம் கோடை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். உங்களோட வெப் டிரைவரை மட்டும் ஸ்டாட்டிக்காக இந்த கிளாஸ்க்குள்ளே ரெப்ரசன்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட எல்லா ரிலேட்டட் டெஸ்டிங் ரிலேட்டட் எல்லா கான்செப்டையும் எம்பர்ட் பண்ணி எது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகணும், எந்த மாடியூல் நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகணுன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் செலீனியம் வெப் டிரைவரோட ஜார் வந்து உங்களோட இதில்
ஆட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் செஷனில் எப்படி செலினியம் வெப் டிரைவரோடது ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.